சட்ட மாறனுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தது? அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த ஆளுக்கு? நடிகர் நடிகைகளே உறுப்பினர்களை அவதூறாக பேசினால் பயில்வான் ரங்கநாதன் மீது பயில்வான் ரங்கத்தை போய் வழக்கு பிடிச்சாரா? உன் பெட்ரூம்ல இருக்க லைட்டை பாரு, உன் பெட்ரூம்ல போய் நீ பாரு. நடிகைகளுடைய வாழ்க்கை அந்தர்களை கடந்த கால நினைவுகளை பத்தி பேசி அதன் மூலம் வியூவர்ஸ் வந்து அதுல காசு சாப்பிடல, அந்த காசு மலத்துக்கு சமம். முதல் படத்திலே இப்படியா, விஜய் சேதுபதி பையனா இப்படியா, சினிமாவில் இருக்கவன் அவங்க அப்பா நடிகரா இருக்கனால புள்ள நடிகனா வர்றான். விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. தனுஷ் பாத்தீங்கன்னா 28 வருஷத்துக்கு முன்னாடி துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் 9 மாதிரி இருக்கான், அலி மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கான். விஜய் சேதுபதி பையன் சூர்யா சேதுபதி ஒரு சிம்பு மாதிரி வந்து நிற்பான். அப்ப எங்க போவான்? அவன் பத்திரிகை வந்து மைக்க தூக்கிட்டு போய் இவங்களுக்கு வேற மெட்டீரியல் கிடைக்கல, கண்டென்ட் கிடைக்கல. இந்த யூடியூபர்ஸ்க்கு, இந்த ட்ரோல் பண்ற மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு, அயோக்கிய பையங்களுக்கு சத்தம் போடாத டைரக்டர் நேருக்கு நேர் படத்துல சூர்யாவை எவ்வளவோ திட்டிருக்காங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிருக்கிறாரு. அஜித் நடிச்ச விவேகம் படத்துல அஜித்தோட மூஞ்சியை பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மஞ்சப்பையை தூக்கிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க, டைரக்ட் பண்ணன்னு வந்துடுறான், கதையே எடுக்க தெரியல, என்ன கதை எடுத்திருக்கான்? அவர் ஒரு படம் பண்ணாரு, என்னத்தை கிழிச்சிட்டு போச்சு அந்த படம் 100 நாளா ஓடிச்சு. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நடிகர், பேச்சாளர் அண்ட் அரசியல் விமர்சகர் திரு குணாஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல பாக்குறதை விட இன்னைக்கு திரைகள்ல பாக்குறதா அதிகமாக இருக்கு. படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமா வந்து சசிகுமாரோட ஃப்ரீடம் இந்த படம் நடிச்சிருக்கீங்க. அதோட படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்து நாங்க பார்த்தோம். நல்லா இருந்துச்சு படம். உங்களோட உழைப்பு ரொம்ப கடுமையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ண விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருந்தீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு விமர்சனங்களே வேணாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல விமர்சனங்கள் பேஸ் பண்ணாத மனிதர்களே இல்லைன்னு நினைக்கிறீங்க? விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. விமர்சனங்கள் எல்லாரும் மீதும் வைக்கலாம். ஒரு அரசியல்ல ஒரு தலைவர் மேல விமர்சனம் வைக்கலாம், ஒரு நடிகர் ஒரு இயக்குனர் மேல விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் அந்த விமர்சனம் நாகரிகமாக இருக்கணும், அநாகரிகமா இருக்கக்கூடாது, உருவ கேளிகளை பண்ணக்கூடாது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, நடிகர் விஜய் சேதுபதி அவரோட பையன் தம்பி சூர்யா சேதுபதி வந்து ஃபீனிக்ஸ்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறார். அந்த படத்துல ஒரு இசை வெளியீட்டு விழா நிகழ்வுல இப்ப நம்மளே கேஷுவலா ஒரு பபுள் காம் போடுவோம். ஸோ அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு தான், 19-20 வயசு ஆகும். 60 வயசு 70 வயசு நடிகர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கே வந்து மேடைகளை எப்படி நடந்துக்கணும், பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு தெரியல, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கே தெரியல. அப்படி இருக்கிற போது ஒரு 18 வயசு 20 வயசு நிரம்பியவன் ஒரு முதல் படம், ஒரு பதட்டம் இருக்கும். என்னதான் பெரிய நடிகர் விஜய் சேதுபதியோட பையனா இருந்தா கூட ஒரு விளையாட்டு பையன் தானே, இளம் கன்று பயமறியாத அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு விஷயம் பண்ணிட்டாப்ல. இதை வச்சு அவனை வந்து ட்ரோல் பண்ணி முதல் படத்திலே இப்படியா, விஜய் சேதுபதி பையனா இப்படியா, சினிமாவில் இருக்கவன் அவங்க அப்பா நடிகரா இருக்கனாலதான் புள்ள நடிகனா வர்றான், மூஞ்சியை பாரு முகரையை பாரு அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? பெத்தவங்களுக்கு தம் பிள்ளைய வந்து உருவக்கேலி, பெத்தவங்களுக்கே அடிக்கிறதுக்கு உரிமை இல்லாத போது ஒரு உருவக்கேலி பண்றது எந்த வகையில நியாயம்? இதுல ட்ரோல் பண்ணி இந்த காசை நீ சம்பாரிச்சு அடுத்தவருடைய வழியையும் அடுத்தவருடைய உணர்வுகளையும் சம்பாதிக்கிற ஒரு சில யூடியூப் இந்த ட்ரோல் பண்றவங்களுக்கு எல்லாம் இது எந்த வகையில ஒரு மனிதாபிமானமா இருக்கு? இப்ப இவர் விஜய் சேதுபதி நடிகராக இருக்கிறதுனால அவர் பையன் நடிகரை வந்ததுக்கு ஆதங்கப்படுறாங்க. தனுஷ் பாத்தீங்கன்னா 28 வருஷத்துக்கு முன்னாடி துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம், அதுல பார்த்த ஒல்லி பச்சானா இருப்பான் அப்படின்னு சொல்லுவானுங்க. 9 மாதிரி இருக்காம்பாங்க, அலி மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் பட்ட அவமானம், தனுஷ் சார் பட்ட அவமானம், வலி, இன்னைக்கு வந்து 7 தேசிய விருதுங்க. ஆடுகளம் திரைப்படத்துக்காக 7 தேசிய விருது வாங்கியிருக்கிறார். அசுரன்ல 3 பிள்ளைகளுக்கு தகப்பனா வந்து நின்னு மாஸ்க் காட்டினாரு. இன்னைக்கு பேன் இந்தியா கையில 8 படம் இருக்கு. அப்ப அவருக்கு அந்த வார்த்தைகள்லாம் மனசுல காயப்படுத்தி இருக்கும், குத்தி இருக்கும். இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. நாளைக்கு இதே விஜய் சேதுபதி பையன் சூர்யா சேதுபதி ஒரு சிம்பு மாதிரி வந்து நிற்பான். அப்ப எங்க போவான்? அவன் பத்திரிகை வந்து மைக்க தூக்கிட்டு போய் நிப்பானுங்களா, சார் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்க, எனக்கு ஒரு பேட்டி கொடுங்க கேட்க மாட்டானா? அதாவது விமர்சனம் வைங்க, படத்தை வைங்க, படம் நல்லா இல்ல. இத்தனைக்கும்
சூர்யா சேதுபதி தம்பி ஒரு நிகழ்ச்சியில நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன்னு சாரி கேட்டேன். அதே மாதிரி நடிகர் விஜய் சேதுபதியும் என் புள்ள பண்ணதுக்காக நீங்க அதை பெருசாக்கிக்கிறவனா அவரும் சாரி கேட்டுட்டாரு. சாரி கேட்ட பிறகும் இவங்களுக்கு வேற மெட்டீரியல் கிடைக்கல, கண்டென்ட் கிடைக்கல. இந்த யூடியூபர்ஸுக்கு, இந்த ட்ரோல் பண்ற மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கு, அயோக்கிய பையங்களுக்கு கிடைக்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இதை வச்சு பிளேம் பண்ணலாம். அப்ப அது எவ்வளவு வலிக்கும் அந்த தம்பிக்கு. அதே அயோக்கிய பயல்கிட்ட தானே நீங்க வந்து ப்ரொமோஷனுக்காக நிக்கிறீங்க. அந்த அயோக்கிய பயல் சொன்னது ஒரு சிலர் யாரு பண்றாங்களோ அவங்கள, அதாவது 150, 200, 300 சேனல் இருக்கு, அவங்களெல்லாம் சொல்லல. இதை பிளேம் பண்ணணும். நடிப்பை சொல்லுங்க, நடிப்பு நல்லா இல்லைன்னு சொல்லு, படம் நல்லா இல்லைன்னு சொல்லு, மியூசிக் நல்லா இல்ல, விஜய் சேதுபதிக்கு நடிக்க தெரியல, அதை நீ சொல்லு. ஆனா உருவ கேள்வி ஏன் நீ பண்றன்னு கேக்குறேன். ஏன் ஒரு விஷயத்தை வச்சு ட்ரோல் பண்ற? ஒருத்தர் மனிதாபிமானமா சாரி கேட்டுட்டாப்ல, அதை விட்டு போயிடலாம்ல. நான் அதை தான் சொல்ல வரேன். நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கோம்னா நாங்களே வச்சுக்கிற முடியாது. பப்ளிக் ப்ராடக்டா மாறிடுது. அப்படிங்கும்போது யூடியூப் சேனல்ஸ், மீடியாஸ் தேவைப்படுது. நீங்க தான் 4வது தூண். நீங்க தான் வந்து ஒரு படமோ ஒரு அரசியலோ ஒரு விஷயத்தை பொதுமக்கள் எடுத்துட்டு போறீங்க. நான் சொல்வது ஒரு சில ஊடகங்கள், ஒரு சில மீடியாக்கள், ஒரு சில நண்பர்கள் இதே வேலையா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இதே வேலையா இருக்க சொல்றேன். ஸோ அதனால வந்து எனக்கு சென்ட்ரல் பட வெளியீட்டு விழாவில் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு மனுஷனை ட்ரோல் பண்ணும் பொழுது உருவக்கலியை பண்ணும்போது இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு சின்ன விபத்து மூலமா கால் பண்ணியாச்சு. ஆனால் இன்னைக்கு 18 வருஷமா நான் 35 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன். 300 படங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். 4 படம் டைலாக் எழுதி கொடுத்துருக்கேன். 3 ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கேன். அப்ப சாதிப்பதற்கும் முன்னேறுவதற்கும் உருவ அமைப்போ அழகோ முக்கியம் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு சூர்யா. சத்தம் போடாத டைரக்டர் நேருக்கு நேர் படத்துல சூர்யாவை எவ்வளவோ திட்டிருக்காராம், கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் சூர்யா வந்து இப்ப அந்த பட்ட வழி அவமானம் இன்னைக்கு வந்து ஒரு 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 நல்ல ஸ்டேஜுக்கு வந்து இருக்காரு. ஆனா சத்தம் போடாத வசந்தும் சூர்யாவும் மறுபடியும் இணையல. நீங்க பாருங்க, அதுக்கடுத்து அவங்க இணைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பட்ட வழி. அவ எத்தனை திட்டிருப்பாங்க. ஏன் விஜய் எடுத்துக்கோங்க, அவரே ஆரம்ப காலத்துல நாளைய தீர்ப்பு, சந்திரலேகா, நீங்க அந்த மாண்புமிகு மனோ படப்படுற ஒரு அசிங்கமா இங்க தழும்பலா வச்சு ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாரா இல்லையா? இன்னைக்கு 200-250 கோடி ரூபாய் உச்சபட்ச நடிகரா இன்னைக்கு வந்து இந்திய சினிமாவில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகரா இருக்காருல்ல. இப்ப நீங்க அதே மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதனையும் ப்ளூ சட்டம் மாறனையும் நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க. அவர்கள் இப்ப பண்ற விமர்சனம் வந்து அவருன்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருந்தீங்க. நான் இதே கேள்வி கேட்கிறேன். அவங்க பாக்குற படங்கள் சரியில்லைன்னு போது படத்தை சார்ந்த விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப எனக்கும் ப்ளூ சட்ட மாறனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த தனிப்பட்ட பகையும் இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு படத்தை அவர் போய் தியேட்டர்ல பாக்குறாரு, ஒரு யூடியூபரா, ஒரு விமர்சகரா, அவர் எப்படி கொடுக்கலாம்? படம் குப்பனா குப்பன்னு சொல்லு, கேமரா நல்லாவே இல்லைன்னு சொல்லு, அல்லது ஹீரோக்கு நடிக்கவே தெரியலன்னு சொல்லு. உருவ கேலியை நீ எதுக்கு பண்றன்ற? அஜித் நடிச்ச விவேகம் படத்துல அஜித்தோட மூஞ்சிய பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவை பிசைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. இவருக்கெல்லாம் ஆட வரல, தொப்ப அவ்வளவு பெரிய தொப்ப இருக்குன்னு சொல்ற அப்படியே புளிச்சட்டை மாறேன். ஒரு நடிகரை எப்படிங்க உருவ கேலி பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? அஜித்துடைய வரலாறு அவருக்கு தெரியும்ல. ஒரு பைக் மெக்கானிக்கா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்கிறவரை, அதை நான் என்ன திரும்ப நான் தான் சொல்றேன். நீ படத்தை பத்தி குறை சொல்லு, கதை சரியில்லை, கேமரா சரியில்லை, சாங் சரியில்லை அப்படின்னு சொல்லு, நல்லா நடிக்க தெரியல, நல்லா ஆட தெரியலன்னு சொல்லு. அதுல எங்களுக்கு எந்த படம் ஆட்சேபனும் இல்லை. கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் அவருடைய உருவ கேலியை நீங்க பண்ணாதீங்க. ஒரு டைரக்டரை ஒருமையில பேசாதீங்க, ஒரு நடிகையில ஒருமையில பேசாதீங்க. இந்த மாதிரி மஞ்சப்பையை தூக்கிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க, டைரக்ட் பண்ணன்னு வந்துடுறான், கதையே எடுக்க தெரியல, என்ன கதை எடுத்திருக்கான்? ஏன் அவர் ஒரு படம் பண்ணாரு, என்னத்தை கிழிச்சிட்டு போச்சு அந்த படம் 100 நாளா ஓடிச்சு. இல்ல புளிச்சட்ட மாறனுக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன், அந்த ஷார்ட்ல ஒரு சீன் சொல்றேன், அந்த சீனுக்கு அவரால் டைலாக் எழுத முடியுமா? ஒவ்வொரு டைரக்டரும் எவ்வளவு வலியோட கஷ்டத்தோட இங்க வந்து சென்னையில இருக்காங்க. இன்னைக்கு சினிமா முத மாதிரி இல்ல, இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு டைரக்டர் தாக்கு பிடிக்கணும்ன்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சு ஒரு படத்தை பண்ணி தேட்டருக்கு வர்றது பெரிய சிக்கல். இந்த ஃப்ரீடம் படம் பாத்தீங்கல்ல, எல்லாம் சசிகுமார் சார் ஸ்டார் இருக்காங்க, லிஜிமோல் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கும், கதை வலுவா இருக்கு, எல்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கு. ஜூலை 10 ரிலீஸ். முதல் நாள் நைட்டு நீங்க தான் பிரஸ் ஷோ பார்த்திருக்கீங்க, ரிலீஸ் பண்ண முடியல, தியேட்டர் கிடைக்கல, சில பல காரணங்களால. அப்ப இவ்வளவு பெரிய ஸ்டார்களுக்கே இப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பட்ஜெட்ல படம் பண்றவங்களுக்கு தியேட்டர்லங்க போன இந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை 7 படம் 8 படம் 10 படம் ரிலீஸ் ஆகுது. வந்த படமும் தெரியல, போன படமும் தெரியல. அப்படி இருக்கும்போது நீ எழுது, நான் ஒண்ணுமே சொல்லல, நியாயமா எழுது. படம் நல்லா எழுது, தப்பா இருக்குன்னு சொல்லு. ஆனா உருவக்கணியை பண்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தது? உனக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தது? புழு சட்டம் மாறனுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்தது? அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அந்த ஆளுக்கு? இப்ப நான் அவன் என்ன பேசினா கோவம் வரும்ல, அவருக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குல்ல. நானும் ஒரு சபை நாகரிகத்தை நானும் கடைபிடிக்கணும்ல. அப்ப அவருக்கு தான் நான் சொல்லணும். எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்கணும், அது ஆரோக்கியமா தான் இருக்கணும். படம் சார்ந்த விமர்சனங்கள் உங்களுக்கு சரியா போடுறாங்க. படம் சார்ந்த விமர்சனங்கள்ல சரியா பண்ணட்டும். ஆனால் இதுவரை பண்ணிருக்காருன்றீங்களா பண்ணலன்றீங்களா? இல்ல, இது வரைக்கும் எந்த படமா இருந்தாலும் குறையாதான் சொல்லியிருக்காரு மேக்சிமம்.
அப்புறம் இன்னொரு தம்பி நடிகர் RS கார்த்தி கூட என்ன சொல்லியிருக்கான், அவர் படம் பீச்சாங்கைன்னு ஏதோ ஒரு படம் போல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு படம் பார்க்கறதுக்காக 25,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதான் நல்லபடியா பாசிட்டிவா ரிவ்யூ கொடுக்கறது. இது நான் சொல்லல, இந்த RS கார்த்தின்னு ஒரு தம்பி இருக்கான், ஆதாரம் இருக்கு, வீடியோல இருக்கு, நீங்க எடுத்து பாத்துங்க. அப்ப காசு கொடுத்தா ஒரு மாதிரி ரிவ்யூ எழுதுறது, காசு கொடுக்கலன்னா ஒரு மாதிரி எழுதுறது. ஏங்க நீ ரிவ்யூ என்ன வேணாலும் எழுதுங்க, படம் சம்பந்தப்பட்டு எழுதுங்க. படம் கொண்டு 2.5 மணி நேரம் ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கோம். அந்த ஃபுட்டேஜ்ல குறை இருக்கா குறைய சொல்லு, நிறைய இருந்தா நிறைய இருக்கிறத சொல்லு. தனிப்பட்ட முறையில ஹீரோவை பத்தி பேசுறக்கோ, அந்த படத்தினுடைய டைரக்டரை பத்தி அவே இவன் பேசுறக்கோ, இந்த மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி இருக்கு பேசுறக்கோ எவனுக்கும் உரிமை கிடையாது. பைலவான் மேல உங்களுக்கு என்ன போகும்? நடிகர் சங்கத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நடிகர் சங்க தலைவர் விஷால் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இனிமேல் தென்னிந்திய நடிகர் சங்க நடிகர் நடிகைகளே உறுப்பினர்களை அவதூறாக பேசினால் பைல்வான் ரங்கநாதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு 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 80-90களில் நடிச்ச பிரபலமான நடிகைகள் இன்னைக்கு அவங்க மனம் முடிச்சு போயிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க பர்சனலா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. பைல்வான் ரங்கத்தை போய் வழக்கு பிடிச்சாரா? இவன் இந்த ஹோட்டலுக்கு போனா இவர் கூட தான் இருந்தாங்க அப்படின்னு. அப்ப கண்ணால பார்க்காம சரி அப்படியே இருந்தாலும் அவங்களுடைய பர்சனலுங்க, உங்களோட பர்சனல்ல நான் தலையிடுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? நடிப்பு சரியில்லை அதை பத்தி பேசுங்க. அவன் பெட்ரூமுக்கு நீ எதுக்கு போற? நடிகைகளோட பெட்ரூமுக்கு நீ எதுக்கு போற? பைல்வான் ரங்கநாதன் எதுக்கு போற? முதல்ல போய் ஓம் பெட்ரூம்ல இருக்க லைட்டை பாரு, ஓம் பெட்ரூம்ல போய் நீ பாரு. அடுத்தவங்க கண்ணை வச்சு நீ எதுக்கு நோண்டுற? அது நோண்டாதுன்னு சொல்ல வரேன். இப்ப உதாரணமா ஒரு நடிகை, அன்னைக்கு இருந்த நடிகைகள் இன்னைக்கு திருமணம் முடிச்சிருக்கலாம், வேற ஒரு நபரோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு பசங்க இருக்கலாம். இன்னைக்கு அந்த நடிகை அந்த நடிகரோடு இருந்தார், அந்த நடிகை அந்த தொழிலோடு தொடர்பில் இருந்தார், இவர்கள் இப்படி இருந்தாருக்கும் போது இன்னைக்கு இணையதளம் சோசியல் மீடியா அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த வீடியோவில் அந்த நடிகையோட பிள்ளைங்களோ சொந்த பந்தமோ அதை பார்க்கும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியா சைக்காலஜி ரீதியா சரி நம்ம அம்மா அப்படியா, நாளைக்கு அந்த கிளாஸ்ல படிக்கிற ஃப்ரெண்டுகளே என்ன உங்க மம்மியை பத்தி நியூஸ் வந்திருக்கு, இது உண்மையா அப்படின்னு கேட்டா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுதாங்க, இது உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும். நீ சொல்லிட்டு போயிருவேன் வியூவர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசு எவன் கொடுக்குறோம் அதை பத்தி நீ பேசிட்டு போயிருவேன், இதன் மூலம் ஒரு வருமானம் வரும். இப்படி அவதூறு பேசி உருவக்கேளியை பேசி அல்லது ஒரு ஒரு நடிகைகளுடைய வாழ்க்கை அந்தர்களை கடந்த கால நினைவுகளை பத்தி பேசி அதன் மூலம் வியூவர்ஸ் வந்து அதுல காசு சாப்பிடல, அந்த காசு மலத்துக்கு சமமுங்க. அது புளிச்சட்டம் மாறனா இருக்கட்டும், பைல்வான் ரங்கநாதன் இருக்கட்டும். சோசியல் மீடியாவை பொறுத்தவரையும் இன்னைக்கு நிறைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்ல யூடியூபாக இருக்கட்டும், இன்னைக்கு ட்ரெண்டிங்ன்ற ஒரு விஷயத்தினால பெண்கள் அரைக்குறை ஆடைகளோட வீடியோ போறது பேசுறது, அதையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். திருச்சி சாதனாவை நான் பேசுனது நீங்க பாத்தீங்களா? திருச்சி சாதனா ஒரு மேடையில இருக்கிறாங்க, மேடையில வச்சுக்கிட்டே நான் பேசினேன், நான் பின்னாடி போய் பேசல, அதுவும் தவறுதான். அரைக்குறை ஆடைகளோட வந்து பாத்தீங்கன்னா நடிக்கும் போதோ இல்ல ஒரு அரைக்குறை அரைகுறை ஆடையா நடிக்கிறது அந்த பாடலுக்கு தேவைப்படுது, அந்த காட்சிக்கு தேவைப்படுது. அதை கூட தவறுனா அதை நீ தவறை எப்படி சொல்லணும்? இப்போ ஒரு நடிகை 2 பீஸ் ட்ரெஸ்ல ஆடுறாங்க, அதை பாக்குறாரு, பைல்வான் எப்படி சொல்லணும்? இந்த பாட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள் உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு, இவங்கெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தாங்க, காசுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படி கேட்கறதுக்கும் இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி யாரு கூட இருந்தாங்கன்றது இது நாகரிகமான பேச்சா? தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ் பண்பாட்டை சீலரிக்கிற, அது படமாக இருக்கட்டும் அல்லது யூடியூபா இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் அது வன்மையான கண்டனத்துக்குரியதுங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபரை மட்டும்தான் பேசணும். ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள மட்டும்தான் பேசுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்க ஒழிய அவங்க குடும்பத்தை பத்தியோ அவங்க அம்மா அப்பா பத்தியோ அவங்க ஹஸ்பண்டை பத்தியோ அவங்க ஒய்ஃபை பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு கிறுக்குத்தனமா பேசுறாருங்க அவர் பேச்சு நீங்க அப்ப பார்க்கலன்னு நினைக்கிறேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? அதான் நான் மறுபடியும் சொல்றேன். நடிகர் சங்கத்துல இருந்து உனக்கு அது தேவையா? யாரோ ஒரு ஹீரோயின் யாரோ கூட போறாங்க, அது உனக்கு தேவையான்னு கேக்குறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, அது உனக்கு தேவையா? யாரோ ஒரு அரசியல்வாதி ஏன் அந்த சம்பந்தப்பட்ட நடிகரோ நடிகைகளோ ஒரு காவல் நிலையத்துல அவங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்? நியாயம் இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த விஷயம் பெருசாகும் போது ஒரு மறைக்கப்பட்டதை த்ரிஷாவை பத்தி மன்சூர் அலிகான் ஒரு மேடையில் பேசும்போது அதை வன்மையாக த்ரிஷா அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து அதை கண்டிச்சாங்க, கேட்டாங்க. ஆமா, அதே மாதிரிதான் பைல்வானுக்கு வந்து உடனே நடிகர் சங்கத்துல இருந்து அவர் நடிகர்கள் தானே பேசியிருக்கிறாரு, அவங்க சொல்லிட்டாங்க. இனிமேல் தொடர்ச்சியா இதே மாதிரி அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல தலையிட்டு அவதூறு நடிகர் பரப்புனா கடுமையா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் விஷால் சொல்லிட்டாரு. விஷால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான் விஷால் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன் சொன்னாரு? பொறுத்து பார்த்தாங்க. நான் இந்த விஷயத்தை கூட ப்ரொடியூஸ் கவுன்சில் ராமநாராயணன் அவருடைய பையன் முரளி அண்ணன் போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்ப யாருக்கும் எந்த ரைட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏன் இவர் வந்து அவரோட பொண்ணை யாருக்கு நடிகரோட பையனுக்கு கொடுக்க போறாரா, இல்ல விஜய் சேதுபதி பையனுக்கு புளிச்சட்ட மாதிரி பொண்ணு கொடுக்க போறாரா? இல்ல இல்ல, மூஞ்சியை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது விஜய் சேதுபதி பெத்தவர், அவர் கவலைப்படணும், அஜித் கவலைப்படணும், சாலினி கவலைப்படணும். நீ என்ன மைனுக்கு சொல்ற? நீ அப்ப பேசவில்லை நானு, நீ எதுக்கு சொல்ற? உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? யூடியூப் இருக்கு, 10 ரூம்ல இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பேசுவ, கேட்டுட்டாங்க ஐச சப்பிட்டு போகணும்னு சொல்றாங்க நினைக்கிறியா? யூடியூபருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லன்றீங்களா? யூடியூபருக்கு ரைட்ஸ் இருக்குங்க. நீங்க சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்க, உங்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம் இருக்கு. ஆனால் அதை கண்ணியமாக பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப இதே எல்லா ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு. நடிகர் விஷால் அவர்கள் தான் ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்காரு. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ரிவ்யூ எடுக்க அலோ பண்ணாதீங்க, சோ தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு அலோன்ஸ்மென்ட் மாதிரி பண்ணிருக்காரு. நானும் பார்த்தேன், வெளியில நின்று எடுக்கட்டும். இப்ப ஒரு ஸ்டார் வேல்யூல இருக்கக்கூடிய படங்களுக்கு எந்த விதமான ரிவ்யூ தேவையில்லை. அவங்க பல கோடியில படம் பண்றாங்க. உதாரணமா 20 கோடிக்கு மேல படம் பண்ணும்பொழுது அவங்க ப்ரொமோஷனுக்காக 5 கோடி கூட செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிவ்யூஸ் தேவைப்படலை. அப்படின்னா அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. உதாரணமா பெரிய பெரிய நடிகர் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க தியேட்டருக்குள்ள போவாங்க. ஆனா ஒரு சின்ன படம் ஒரு 3 கோடி ஒரு 4 கோடியில ஒரு புதுமுகத்தை வச்சு, அல்லது ஒரு 10 படம் 5 படம் பண்ண ஹீரோக்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணும் பொழுது நீங்க எடுத்துட்டு போய் மக்கள் 100 ரூபா 120 ரூபா செலவு பண்ணி தானே பாக்குறாங்க. நீங்க கேட்டது ஒரு 120 ரூபா கொடுத்து, ஒரு 2 வீலர் பார்க்கிங் ஒரு 30 ரூபா கொடுத்து, 150 ரூபா கொடுத்துட்டு பாருங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கணும். அந்த படம் ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அவன் திட்டுவான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இனி வரக்கூடிய இயக்குநர்கள் நல்ல கதையை மக்களுக்கு சனரஜகமாகவும் இருக்கணும், காமெடி கொஞ்சம் இருக்கணும், ஒரு ஃபைட்டு கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் நீங்க சொன்னது 100%. இப்ப சசிகுமார் சார் டூரிஸ்ட் காமெடி சின்ன பட்ஜெட் படம் தான், 100 கோடி ரூபாய் கலெக்ஷன். சமீபத்துல லப்பர் பந்து 6 கோடியோ 7 கோடியோ சொன்னாங்க, 80 கோடி ரூபாய் கலெக்ஷன். அப்ப நீ நல்ல கதையா இருந்துச்சுன்னா இந்த தமிழ் சமூகம், இந்த ரசிகர்கள், பொதுமக்கள் கொண்டாடுறாங்க. அவனை நீ ஏமாத்தினா அவன் கண்டிப்பா திட்டுவான். அதை நான் ஏத்துக்கிறேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வரக்கூடிய புதிய இயக்குநர்கள் வந்து நல்ல கதைகளை ஒரு 2.5 மணி நேரம் படத்துல ஒரு இடத்துல ஒரு காமெடி இருக்கலாம், ஒரு அழுக இருக்கலாம், ஒரு கோவம் இருக்கலாம். எல்லாமே பெர்ஃபெக்ஷனா பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம், லேகா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அவனை 120 ரூபா 150 ரூபா கொடுத்து வரவன நம்ம எந்த டைரக்டரும் ஏமாத்தக்கூடாது.